எல்லாருக்கும் வணக்கம். நிபுணன் அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் 2015 ஆரம்பித்தோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய வெள்ளத்தை சந்திச்சது முதல்ல, அதுக்கப்புறமா டிமானிட்டைசேஷன் சந்திச்சது. இது போல பல தடங்கல்கள், பல பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் மீறி இது ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக உழைச்சோம். அந்த உழைச்சிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு, அதாவது அவுட் சைடு ஃபஸ்ட்டு படம் பார்த்தது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அப்புறமா. முதல் தடவையாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெலாம் படத்தை போட்டு காமிச்சிட்டு தான் இந்த படத்தையே வந்து நாங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கும் வந்தோம். அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸுக்கு முதல்ல போட்டு காமிச்ச பொழுது எப்படி ஒரு தேர்வு எழுதிட்டு மாணவன் வந்து வெயிட் பண்ணுவானோ அது மாதிரி தான் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் எஸ்பெஷலி ஒரு நல்லா படித்து நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஒரு மாணவன் மாதிரி கொஞ்சம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பை காட் கிரேஸ் நீங்களாம அதை அக்னாலேஜ் பண்ணி அதை ஒரு பெரிய விதத்தில் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்தீங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா இன்னைக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கறதுக்கும் சரி, அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு மக்களுக்கு. ஏன்னா ஒரு டேப்லெட்டில் பார்த்துடலாம், ஒரு செல்ஃபோனில் பார்த்துடலாம். ஆனால் வந்து இதுக்கு மேலே வந்து நமக்கு ஜிஎஸ்டின்னு ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து தியேட்டர்ஸில் டிக்கெட் விலை ஏறி இருக்கு அப்படின்னா. பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா ஏறல. ஏன்னா நம்ம இப்போ போயிட்டு சாதாரணமாக போயிட்டு ஒரு தயிர் வடை, ஒரு தோசை, ஒரு காஃபி சாப்பிட்டாலே 150 ரூபா ஆகிடுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டிக்கெட் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு மனஸ்தாபம் இருக்குது. அதையெல்லாம் மீறி இதுக்கு முன்னாடி வந்த படத்தையும் நல்லா பெருசாக செலிப்ரேட் பண்ணீங்க விக்ரம் வேதா. அதுக்கப்புறமா இப்போ எங்கள் படத்தையும் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் மீடியாவில் வந்து இந்த படத்தை வந்து ரொம்பவே செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இது நன்றி அறிவிப்பு கூட்டம் அப்படின்னு மீடியாவுக்கு சொன்னாலும் நானும் இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமாக நிறையா பேருக்கு நன்றி சொல்லணும். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஆர்டர். பேஷன் ஸ்டுடியோஸ் இது இந்த கம்பெனி ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்டாக பண்ணணும்னு நினச்சது நான், உமேஷ், சுதன் அண்ட் ஜெயராம், நிபுணன் தான். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா எந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம என்ன வேணால் பேப்பரில் எழுதலாம், அதை வந்து கொண்டு போகிறதுக்கு கரெக்டான டெக்னீஷியன்ஸ், கரெக்டான நடிகர்கள் தேவை. அண்ட் இதை வந்து அர்ஜுன் சார்கிட்ட போனோம். அர்ஜுன் சாரும் ஸ்கிரிப்டை கேட்டுட்டு, அண்ட் அர்ஜுன் சாருக்கு இது வந்து ரொம்ப அவருடைய பாணி படங்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த பொழுது, ஏன்னா ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளுக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்த கதையை பிடிச்சி ஃபஸ்ட்டு சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால, அதுக்கப்புறமா என்னுடைய நண்பன் மீடியாவில் திருப்பி கேட்கப்படுற கேள்வி பிரசன்னா, அண்ட் எப்படி நீங்கள் 2 பேரும் திருப்பி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பிரசன்னா அக்ரி டு டூ தட் ரோல். ஜோசப் இன்னைக்கு நாங்கள் தேட்டருக்கு விசிட்ஸ் போகும்போது கூட கான்ஸ்டபிள் ஜோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு சொல்லுது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ரீச் ஆயிருக்கு. ஸோ பிரசன்னாவுக்கு நன்றி. அதே மாதிரி வரலட்சுமி, அண்ட் ஷி ஹஸ் டன் எ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். அண்ட் கதை சொல்லி ஒரு ½ an hour வந்து அக்ரி டு ப்ளே த ரோல். அண்ட் அவங்களுக்கும் எனது நன்றி. அதுக்கப்புறம் ஸ்ருதி ஹரிஹரன், இன்னைக்கு எல்லாரும் வந்து அவங்கள பேரை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கீங்க. என்ன இதை மாதிரி வந்து ரொம்ப நல்லா க்யூட்டான ரியாக்ஷன்ஸ், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் சுமன் சார், சுபாஷினி மேம், இது மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ வந்து வில்லன் நடிகராக இந்த படத்தில் முதல் முறையாக எங்களுக்காக ஒத்துக்கிட்ட கிருஷ்ணா, அவருக்கும் எங்களது நன்றி. ஏன்னா இட்ஸ் நாட் எ ஈஸி திங் டு புட் டுகெதர் எ ப்ராஜெக்ட். அண்ட் அதுக்கப்புறமா டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கிருஷ்ணா, சினிமாட்டோகிராஃபி, அண்ட் அவருடைய ஒர்க்கை எல்லாரும் பாராட்டி எழுதியிருந்தீங்க, ரொம்ப நன்றி அதுக்கும். நவீனோட மியூசிக்கை பற்றி எழுதாத பத்திரிகைகள் இல்லை, எழுதாத சமூக வலைதளங்கள் இல்லை. அது இந்த படம் நவீனுக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆலுச்சாமி, ஆர்ட் டைரக்டர், ஃபேண்டாஸ்டிக் கான்செப்ட் டிசைன்ஸில் கொடுத்ததெல்லாம் அழகாக எடுத்துகிட்டு வந்தார், அவருக்கு நன்றி. சதீஷ் சூர்யா இறுதி சுற்று போன்ற படங்கள்லாம் எடிட் பண்ணார். இந்த படத்தில் அவருடைய கட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டியிருந்தீங்க, அதுக்கும் எங்களோட நன்றி. அப்புறம் காஸ்டியூம்ஸ், இந்த படத்தில் அர்ஜுன் சார் ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தார் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் அவருடைய லுக்கு இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா அதை பண்ணின பிரீத்தி அண்ட் பிரியா,
அவர் அர்ஜுன் சாரோட பர்சனல் காஸ்டியூமர் சாய், அவங்க எல்லாருக்கும் எனது நன்றி. இது போக எங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் கோபி கிருஷ்ணன் அண்ட் சூப்பர்வைசிங் ப்ரொடியூசர் அருணாச்சலம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் பண்ணினோம். அப்புறம் ஈவன் டிசைன்ஸ் பண்ணின வெங்கடேஷ், ஏன்னா அந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண ரியா, மிக்ஸ் பண்ண ராஜா கிருஷ்ணன், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ண சச்சின். ஏன்னா சவுண்ட் டிசைன் வந்து இந்த படத்தில் ரொம்பவே பாராட்டப்பட்டிருக்கு. அது எஸ்பெஷலி அட்மாஸ்ல இந்த படத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் பாராட்டினாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாமும் நன்றி. இது போக எங்களோட பயணிச்ச பிஆர்ஓஸ், ஏன்னா இப்போ இன்னைக்கு உங்களெல்லாம் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னா மிஸ்டர் சுரேஷ் சந்திரா அண்ட் மிஸ்டர் நாசர் சார், உங்கள் டீமுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா ஒரு படத்தை எடுத்துட்டு இது ஒரு ப்ராடக்ட் தான், இந்த ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களை மாதிரி மீடியா தான். ஸோ நீங்கள் எல்லாம் தான் இந்த படத்தை வந்து ஒரு நல்ல படம், நிபுணன் நிலைத்து நிற்பான் அப்படிலாம் வந்து ஒரு டேக்லைன் கொடுக்கும் பொழுது நினைவில் நிற்பான், அப்புறம் வந்து வித்தைக்காரன் அப்படிலாம் சொல்லிட்டு நிறையா ஒன்லைன் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம்.